Hello everyone, what I cook in a day la இன்னைக்கு என்னென்ன ஹெல்த்தி ரெசிப்ஸ் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாமா? ஹெல்த்தியாக சமைக்கணும் டெய்லியும். ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி ரெசிப்ஸ் மட்டும்தான். என்னோட டெய்லி லைஃப்பில் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்ஸ் நான் சமைக்கிறனோ அதே ஒரு vlog-ஆ வாட் ஐ குக் இன் எ டேயில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் உங்களோட மீல் பிளேட்ஸை ஹெல்த்தியாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? ஆவியில் வேக வச்ச மில்லட் கொள்ளுக்கட்டை அண்ட் பச்சை பட்டாணியும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் வச்சு ஒரு ஃப்ரை. ஃபர்ஸ்ட் பச்சை பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேணுங்கிற அளவுக்கு பிங்க் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில்ஸ் வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரெண்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளே கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கம்பு மாவில் தான் இன்னைக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கம்பு மாவு ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். அது கூட அரிசி மாவும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே வீட்லேயே அரைச்சி ப்ரிப்பேர் பண்ண மாவு. பிங்க் சால்ட் வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கரெக்டான தண்ணி ஆட் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பச்சை பட்டாணி அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடியாக இருக்கும், அதை தாளிச்சிட்டு வந்துடலாம். குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆயில் ஊற்றி அதை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வணக்கின அப்புறமா பச்சை பட்டாணி அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ 2 ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். அது எல்லாமே வணங்கின அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்தோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டீம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெளியே வச்சுட்டேன், அதனால் அது கருப்பாயிடுச்சு. பட் அதையே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கம்பு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்ல கொழுக்கட்டை ஷேப்க்கு கையிலேயே பிடிச்சு வச்சிடலாம். ஷேப் பண்ண எல்லா கொழுக்கட்டை மாவையும் ஒரு ஸ்டீமரில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா மில்லட் கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு தேங்காய் சட்னி ஆர் தக்காளி சட்னி எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். கம்பு மாவு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அதை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை ஆர் தோசை என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தி ரெசிப்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லஞ்ச்க்கு இன்னைக்கு வரகரிசி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். மில்லட் ரைஸ் எப்பயுமே அதிக நேரம் ஊற வைக்கணும். ஸோ மார்னிங் எழுந்த உடனே அதை ஊற வச்சிட்டோம்னா ஆஃப்டர்நூன் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரியாணிக்குன்னு தனியாக எந்தவித மசாலாவும் நான் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா ரெடி பண்ணியாச்சு. அண்ட் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோயா, அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாமே இன்னைக்கு ஆட் பண்ண போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சாச்சு. மில்லட் ரைஸ் இன்னைக்கு நம்ம குக்கரில் விசில் எதுவும் விடாமல் ஓப்பன் பாயில் மெத்தடில் செய்ய போகிறோம். அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் கடலெண்ணெய் அண்ட் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பிரியாணி இலை அண்ட் நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் வதக்கின அப்புறமா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுறலாம். அப்புறமா 2 தக்காளி, புதினா தலை, கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வணங்க விட்டுறலாம். ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்க அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு 2யும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில்ஸ் வந்தனையும் உடனே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மில்லட் ரைஸை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் எதுவும் போட தேவையில்லை. அந்த ஹீட்லேயே ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா ரைஸ் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்க்கு சிம்பிள் தயிர் பச்சடியே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தயிர் பச்சடிக்கு குக்கும்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற குக்கும்பர் இருக்கும், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை தயிரில் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா கேரட், கொத்தமல்லி தலை அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பால் வந்துட்டு மாட்டுப்பால் தனியாக வாங்கி அதில் ப்ரிப்பேர் பண்ண தயிர் தான் இது. பேக்கெட் மில்க் கம்பேர் பண்ணும்போது இந்த பசுமாட்டு பால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதை வாங்கி ஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தயிரும் அதில் போட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கியோட ஹெல்த்தி லஞ்ச் பிளேட்
ரெடி ஆயிடுச்சு. மில்லட் வெஜிடபிள் பிரியாணி அண்ட் குக்கும்பர் கர்ட் பச்சடி, அது கூட ஒரு பாயில்டு எக். அண்ட் இன்னைக்கோட டின்னர் பிளேட்ல மேத்தி லீவ்ஸ் சப்பாத்தி. நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வெந்தயக்கீரை. ப்ளஸ் பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ண வைக்கும். ரெகுலராக நம்ம சப்பாத்தி மாவு பிணையும் போது கொஞ்சமாக இந்த மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வேணுங்கிற அளவு கோதுமை மாவு எடுத்துட்டு அது கூட ஓமம், சீரகத்தூள், சில்லி பவுடர், மஞ்சத்தூள் அண்ட் பிங்க் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஹாட் வாட்டர் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக வச்சிடலாம். ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா தின்னாக ரோல் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி கல்ல போட்டு எடுத்தோம்னா சுட சுட மேத்தி லீவ்ஸ் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இன்றைக்கி சைட் டிஷ்க்கு ஒரு சிம்பிளான டொமேட்டோ தொக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஸோ அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு சிம்பிள் ரைத்தா கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி எல்லார் வீட்லேயுமே ஒரு ரெகுலர் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த சப்பாத்தியை பிளெயினாக செய்யாமல் எப்பயுமே ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை கீரையோ அதில் ஆட் பண்ணி செய்யலாம். கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கேரட், பீட்ரூட், பம்ப்கின் இதெல்லாம் தனித்தனியாக பியூரி மாதிரி அரைச்சிட்டு அதை சப்பாத்தி மாவில் கலந்து பிசைஞ்சு வச்சு அப்புறம் சப்பாத்தி சுடலாம். பிளெயின் சப்பாத்திக்கு இதெல்லாம் ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் என்னென்ன ஹெல்த்தி ரெசிப்ஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ.